இப்போ நம்ம பார்க்குற ட்ரெயின் வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின். இந்த ஸ்டேஷனில் நிற்கிறதுக்காக ஸ்லோவாகிட்டு வருது. ஸ்லோவாகிறதுக்கு என்ன காரணம்? அதே நேரத்தில் வண்டி ஸ்பீடாக போகிறதுக்கும் காரணம், 2 காரணம். அதுக்கு வண்டி நிற்கணுமுன்னா பிரேக் சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அது மாதிரி வண்டி ஃப்ரீயாக ரன் ஆகணும்னாலும் பிரேக் சிஸ்டம் வந்து நார்மலாக ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரேக் சிலிண்டர் ஒவ்வொரு போகியிலையும், அதாவது ஃப்ரண்ட் போகி அண்டு ரியர் போகி 2 விதமான போகி இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ரியர் போகி. இதில் நம்ம பார்த்தது இந்த சைடில் 2 சிலிண்டர், அதே ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் 2 சிலிண்டர் இருக்குது. பிரேக் அப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த சிலிண்டருக்குள்ளேருந்து, ஏர் சிலிண்டருக்கு உள்ளேருந்து பிஸ்டன் வெளியே நோக்கி, அதாவது லெஃப்ட் டு ரைட் சைடில் மூவ் ஆகும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அர்த்தமே பிரேக் அப்ளிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது டிரைவர் வந்து பிரேக்கை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பிஸ்டன் அந்த சிலிண்டருக்கு உள்ளே போயிடணும். போயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக இன்ஜின்லேயும் ரேக்லேயும் பிரேக் ரிலீஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதனால் ட்ரெயின் வந்து யூனிஃபார்மாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அந்த சிலிண்டர் வெளியே வந்தது உள்ளே போகாமையே அப்படியே பார்ஷியலாக அந்த வெளியே வந்த பொசிஷன்லேயே நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் தான் பிரேக் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் பைண்டிங் ஆனால் என்ன ஆகும்? ஒன்று தேய்மானமாகும் வீலு, அப்புறம் பிரேக் பிளாக், அதோட வீல் ஸ்கிட்டிங்கும் ஆகும், ஸ்பீடு பிக்கப் ஆகாது, டைம் லாஸ்.